நான் பிரம்மம், ஐ ஆம் தட். 15 ஞானி. கேட்பவர்: கடவுளின் சக்தி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் நீங்கள் கூட இங்கு உட்கார்ந்து கொண்டு எங்களுடன் பேச முடியாது. மகாராஜ்: சந்தேகமில்லாமல் எல்லாம் அவன் செயல். எனக்கு எதுவும் தேவையில்லை என்று இருக்கும்போது எனக்கு அதை பற்றி என்ன? கடவுள் எனக்கு என்ன கொடுக்க முடியும் அல்லது என்னிடமிருந்து என்ன எடுத்துக்கொள்ள முடியும்? என்னுடையது எதுவோ அது என்னுடையதுதான். கடவுள் இல்லாத போதும் என்னுடையது எதுவோ அது என்னுடையதே. நான் என்னும் உணர்வு, இருத்தல் என்னும் நிஜம், ஒரு மிகச் சிறிய பொருள், ஒரு துகள். இது எனக்கு சொந்தமான மற்றும் உரிமையான இடம். யாரும் எனக்கு கொடுக்கவில்லை. இந்த பூமி என்னுடையது. இதன் மேல் வளர்வது கடவுளுடையது. கேட்பவர்: கடவுள் உங்களிடமிருந்து பூமியை வாடகைக்கு எடுத்துள்ளாரா? மகாராஜ்: கடவுள் என் பக்தர். அவர் எனக்காக இதையெல்லாம் செய்திருக்கிறார். கேட்பவர்: கடவுள் உங்களிடமிருந்து வேறுபட்டவர் இல்லையா? மகாராஜ்: எப்படி இருக்க முடியும்? நான் என்பது வேர், கடவுள் என்பது மரம். நான் யாரை வணங்குவது? எதற்காக? கேட்பவர்: நீங்கள் பக்தரா அல்லது பக்திக்கான பொருளா? மகாராஜ்: நான் இரண்டும் அல்ல, நான் பக்தியே. கேட்பவர்: இந்த உலகில் போதுமான அளவு பக்தி இல்லை. மகாராஜ்: நீ எப்போதும் உலகை மேம்படுத்துவதிலேயே இருக்கிறாய். உன்னால் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த உலகம் காத்திருப்பதாக நம்புகிறாயா? கேட்பவர்: நான் இந்த உலகத்திற்கு என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது. நான் முயற்சி மட்டுமே செய்ய முடியும். நான் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களா? மகாராஜ்: நீ இல்லாமல் ஒரு உலகம் உள்ளதா? உனக்கு இந்த உலகத்தை பற்றி எல்லாமும் தெரியும். ஆனால் உன்னை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது. உன் வேலைக்கு நீயே கருவி. உனக்கு வேறு கருவிகள் இல்லை. வேலையை பற்றி நினைப்பதற்கு முன் நீ ஏன் கருவியை கவனிக்க கூடாது? கேட்பவர்: நான் காத்திருக்கலாம், ஆனால் உலகம் காத்திருக்காது. மகாராஜ்: எவ்வளவு விபரீதமான கற்பனை! நீ விசாரணை செய்யாமல் இருப்பதால் உலகை காத்திருக்க வைக்கிறாய். கேட்பவர்: எதற்காக காத்திருக்கும்? மகாராஜ்: அதை யார் காப்பாற்றுவாரோ அவருக்காக. கேட்பவர்: கடவுள் உலகத்தை இயக்குகிறார். அவர் அதை காப்பார். மகாராஜ்: அவ்வாறு நீதான் சொல்கிறாய். கடவுள் உன்னிடம் வந்து இந்த உலகம் என்னுடைய படைப்பு, எனக்குத்தான் அதன் மேல் அக்கறை, உன்னுடையதில்லை என்று சொன்னாரா? கேட்பவர்: எதற்காக அது என் முழு பொறுப்பாக இருக்க வேண்டும்? மகாராஜ்: கவனி, உன்னை தவிர வேறு யாருக்கு நீ வாழும் இந்த உலகம் தெரியும்? கேட்பவர்: உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். மகாராஜ்: உன் உலகத்திற்கு வெளியிலிருந்து யாராவது வந்து சொன்னார்களா? நானும் மற்றவர்களும் உன் உலகத்திற்குள் கனப்பொழுதில் தோன்றி மறைகின்றோம். நாங்கள் உன் தயவில் இருக்கிறோம். கேட்பவர்: அது அவ்வளவு மோசமாக இருக்காது. நீங்கள் என் உலகத்தில் இருப்பது போல் நான் உங்கள் உலகத்தில் இருக்கிறேன். மகாராஜ்: உன்னிடம் என் உலகத்தை பற்றி எந்த தடயமும் இல்லை. நீ உன்னால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் முழுவதும் மூழ்கி உள்ளாய். கேட்பவர்: முழுவதும் எனக்கு தெரிகிறது, ஆனாலும் முற்றிலும் நம்பிக்கையற்று மூழ்கி இருக்கிறேனே. மகாராஜ்: உன் உலகம் என்னும் சிறைக்குள் ஒரு மனிதன் தோன்றி நீ உருவாக்கிய வழி நிறைந்த முரண்பாடுகளுடைய உலகம் தொடர்ச்சியான ஒன்றோ அல்லது நிலையானதோ அல்ல என்றும் அது ஒரு தவறான கருத்தால் ஆனது என்றும் கூறுகிறான். நீ எவ்வாறு உள்ளே வந்தாயோ அவ்வாறே வெளியே செல்ல மன்றாடுகிறான். நீ உன்னை யார் என்று அறிய மறந்ததால் அதனுள் சிக்கிக் கொண்டாய். உன்னை உள்ளவாறு அறிந்தால் அதிலிருந்து வெளியே வந்து விடுவாய். கேட்பவர்: அது எந்த விதத்தில் இந்த உலகத்தை பாதிக்கும்? மகாராஜ்: நீ உலகத்திலிருந்து விடுபட்டு விட்டால் அதற்கு ஏதாவது செய்ய முடியும். அதன் கைதியாய் இருக்கும் வரை உன்னால் அதை மாற்ற முடியாது. மாறாக நீ எது செய்தாலும் அது நிலைமையை முற்ற செய்யும். கேட்பவர்: நல்லொழுக்க தன்மை என்னை விடுவிக்கும். மகாராஜ்: நல்லொழுக்கம் சந்தேகமில்லாமல் உன்னையும் உன் உலகத்தையும் சௌகரியமானதாகவும் சந்தோஷமானதாகவும் ஆக்கும். ஆனால் என்ன பயன்? அதில் மெய்த்தன்மை இல்லை, அது நிலைத்திருக்காது. கேட்பவர்: கடவுள் உதவுவார். மகாராஜ்: உனக்கு உதவ கடவுள் உன் இருப்பை அறிய வேண்டும். ஆனால் நீயும் உன் உலகமும் கனவு நிலைகள். கனவில் நீ துன்பத்தை அனுபவிக்கலாம், யாருக்கும் அது தெரியாது. யாரும் உனக்கு உதவ முடியாது. கேட்பவர்: அப்படியானால் என் எல்லா கேள்விகளும் என் எல்லா தேடல்களும் படிப்பறிவும் உபயோகமற்றவையா? மகாராஜ்: இவையெல்லாம் தூக்கத்தினால் களைப்புற்ற மனிதனுக்குள் ஏற்படும் தூண்டல்கள் போன்றவை. அவை விழிப்பிற்கு காரணங்கள் அல்ல, அதன் ஆரம்ப அறிகுறி. ஆனால் நீ முன்பே பதில் தெரிந்த வெற்று கேள்விகளை கேட்க கூடாது. கேட்பவர்: எனக்கு ஒருபோதும் பதில்கள் தெரியாது.
மகாராஜ், உனக்கு தெரியும், வார்த்தைகளாலான கேள்விகளுக்கு வார்த்தைகளில்தான் பதில் இருக்கும். கேட்பவர், எப்படி உண்மையான பதிலை பெறுவது? மகாராஜ், ஒரு உண்மையான கேள்வியை வார்த்தைகள் இல்லாமல் கேட்பதின் மூலம், உன் உள் ஒளியின்படி வாழ்வதின் மூலம் உண்மைக்காக சாக துணிந்தவன் அதை அடைவான். கேட்பவர், மற்றொரு கேள்வி. ஒரு நபர் வியக்தி இருக்கிறார், நபரை அறிபவர் வியக்தா இருக்கிறார், சாட்சி இருக்கிறது. நபரை அறிபவரும் சாட்சியும் ஒன்றா அல்லது அவை தனித்தனி நிலைகளா? மகாராஜ், நபரை அறிபவரும் சாட்சியும் ஒன்றேதான். வியக்தாவை வியக்தியிலிருந்து பிரித்து பார்த்தால் பரிணமிக்காத உச்ச உயர்வு அவியக்தா வெளிப்படும். விழிப்புணர்வின் ஒளி பூர்ணமான பிரகாசமாக ஒளிரும் போது அதன் மூல ஆதாரம் தானாகவே தோன்றும். கேட்பவர், ஞானி என்பவர் யார்? வியக்தாவா அல்லது உச்ச உயர்வா, அவியக்தாவா? மகாராஜ், ஞானி என்பவர் அவியக்தாவாக இருந்து கொண்டு வியக்தாவாகவும் இருப்பார். அவர் இருத்தலும் பிரக்ஞையும் ஆகிய இரண்டுமே. விழிப்புணர்வோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தால் அவர் பிரக்ஞை, பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தால் அவர் தூய இருத்தல். கேட்பவர், நபரை பற்றி என்ன சொல்வது? எது முதலில் வருகிறது? நபரா, நபரை அறிபவரா? மகாராஜ், நபர் வியக்தி என்பது மிக சிறிய பொருள். உள்ளபடியே அது ஒரு தொகுப்பு. அது தானாகவே இருப்பதாக கூற முடியாது. உணர்ந்தறியாவிட்டால் அது அங்கு இல்லை. அது மனதின் நிழலாக இருக்கிறது, ஞாபகங்களின் கூட்டு தொகையாக. அவியக்தா முதன்மையானது. அதன் இருத்தல் மனம் என்னும் கண்ணாடியில் அறியப்படுவதாக பிரதிபலிக்கப்படுகிறது. அறியப்பட்டது ஞாபகங்களையும் பழக்கங்களையும் அடிப்படையாக கொண்டு நபர் வியக்தி எனும் உருவம் எடுக்கிறது. அது வியக்தாவின் மனம் என்னும் திரையின் மேல் தோன்றும் நிழல் அல்லது மேல் தோற்றம். கேட்பவர், கண்ணாடி உள்ளது, பிரதிபலிப்பு உள்ளது, ஆனால் சூரியன் எங்கே? மகாராஜ், உச்ச உயர்வே அவியக்தாவே சூரியன். கேட்பவர், அது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மகாராஜ், அது விழிப்புணர்வுள்ளதோ விழிப்புணர்வற்றதோ அல்ல. அதை விழிப்புணர்வு உள்ள அல்லது விழிப்புணர்வு அற்ற தன்மையில் பார்க்க கூடாது. அது இரண்டையும் உள்ளடக்கிய, இரண்டையும் கடந்த உயிர்த்தன்மை. கேட்பவர், உயிர்த்தன்மை மிகவும் புத்திசாலித்தனமானது. அது எவ்வாறு உணர்வற்று இருக்க முடியும்? மகாராஜ், ஞாபகத்தில் ஒரு விடுதல் உள்ள போது இருக்கும் உணர்வற்ற தன்மையை பற்றி பேசுகிறாய். உண்மையில் விழிப்புணர்வு மட்டுமே உள்ளது. எல்லா உயிரும் விழிப்புடையவை, எல்லாமும் விழிப்புணர்வு உடையவை, எல்லாமும் விழிப்புணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கேட்பவர், கற்களும் கூடவா? மகாராஜ், கற்களும் கூட விழிப்புணர்வுடனும் உயிருடனும் உள்ளன. கேட்பவர், என்னுடைய பிரச்சனை எல்லாம் என்னால் கற்பனை செய்ய முடியாதவைகளை இருப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே. மகாராஜ், நீ கற்பனை செய்ய முடிந்தவற்றை மறுப்பதே புத்திசாலித்தனமாகும். கற்பனை செய்யப்பட்டவை உண்மை அல்ல. கேட்பவர், எல்லா கற்பனை செய்யக்கூடியவையும் உண்மை இல்லையா? மகாராஜ், ஞாபகங்களை அடிப்படையாக கொண்ட கற்பனைகள் பொய்யானவை. எதிர்காலம் என்பது முழுவதும் பொய்யல்ல. கேட்பவர், எதிர்காலத்தின் எந்த பகுதி உண்மை, எந்த பகுதி உண்மை இல்லை? மகாராஜ், எதிர்பாராததும் முன்கூட்டியே கணிக்க முடியாததும் உண்மை. 16. ஆசையற்று இருப்பது உயர்வான பேரின்பம். கேட்பவர், நான் பல ஆத்ம ஞானம் அடைந்தவர்களை சந்தித்திருக்கிறேன், ஆனால் ஒரு முக்தி அடைந்தவரை கூட அல்ல. நீங்கள் ஒரு முக்தி அடைந்தவரை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது முக்தி என்பது மற்றவற்றோடு இந்த உடம்பையும் விட்டு விடுவதா? மகாராஜ், ஆத்ம ஞானம் என்றும் முக்தி என்றும் எதை சொல்கிறாய்? கேட்பவர், அமைதி, புனித தன்மை, அழகு ஆகியவற்றின் அற்புதமான அனுபவம் உள்ளது. நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று எனக்கு தெளிவாக தெரியும், ஏனெனில் நான் அந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். அப்போது உலகம் அர்த்தமுடையதாகவும் அங்கு எல்லாவற்றிலும் ஊடுருவும் அடிப்படை தன்மையும் சாரமும் இணைந்தும் இருக்கும். அந்த அனுபவம் நிலைத்து இருக்காது என்றாலும் அதை மறக்க முடியாது. அது ஞாபகமாகவும் பெரிதும் விரும்பப்படுவதாகவும் மனதில் ஒளிரும். நான் அந்த அற்புதமான நிலையில் நிரந்தரமாக இருப்பதையே முக்தி என்று கூறுகிறேன். நான் கேட்பது முக்தி என்பது உடல் வாழ்வதுடன் ஒத்து போகுமா என்பதுதான். மகாராஜ், உடலில் என்ன தவறு? கேட்பவர், இந்த உடல் பலமற்றது, குறுகிய காலமே வாழ்வது. அது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்குகிறது.
அது ஒருவனை மிகவும் குறுக்குகிறது. மகாராஜ், அதனால் என்ன? உடல் சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் அளவானதாய் இருக்கட்டும். முக்தி என்பது சுயத்தை அதன் பொய்மையிலிருந்தும் தானே சுமத்தி கொண்ட கற்பனையான கருத்துக்களிலிருந்தும் விடுவிப்பதாகும். எவ்வளவுதான் உன்னதமான அனுபவமானாலும் முக்தி அதில் அடக்கப்பட்டது அல்ல. கேட்பவர், அது எப்போதும் இருக்க கூடியதா? மகாராஜ், எல்லா அனுபவங்களும் காலத்திற்கு உட்பட்டவை. தொடக்கமுள்ள ஒவ்வொன்றும் முடிவுறும். கேட்பவர், அப்படியானால் நான் சொல்வது போல் முக்தி என்பதே இல்லையா? மகாராஜ், மாறாக ஒவ்வொருவரும் முக்தரே. நீ விழிப்புணர்வுடையவன், கூடவே விழிப்புணர்வுடன் வாழ சுதந்திரமானவன். யாரும் இதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. உன்னை எப்போதாவது உலகில் இல்லாதவனாகவும் உணர்வற்றவனாகவும் அறிந்திருக்கிறாயா? கேட்பவர், எனக்கு ஞாபகமில்லை. ஆனால் அது நான் எப்போதாவது உணர்வற்று இருப்பதை பொய்யாக்க முடியாது. மகாராஜ், ஏன் அனுபவத்திலிருந்து பார்வையை அனுபவிப்பவருக்கு முற்றிலும் திருப்பக்கூடாது? திருப்பி நீ சொல்லக்கூடிய ஒரே உண்மையான சொல் நான் என்பதின் முழு அர்த்தத்தையும் உணரக்கூடாது. கேட்பவர், எவ்வாறு அதை செய்வது? மகாராஜ், எவ்வாறு என்பது இங்கு கிடையாது. மனதில் நான் என்னும் உணர்வை வைத்திரு. உன் மனமும் உணர்ச்சிகளும் ஒன்றாகும் வரை வைத்திருந்து அதனுடன் கலந்து விடு. திரும்ப திரும்ப முயற்சி செய்வதால் லட்சியத்திற்கும் பிரியத்திற்கும் இடையில் சரியான சமநிலை கிடைக்க பெறுவாய். உன் மனம் நான் என்னும் உணர்வு எண்ணத்தில் உறுதியாக நிலை கொண்டிருக்கும். நீ என்ன நினைத்தாலும் சொன்னாலும் செய்தாலும் மாறாத மற்றும் பிரியமான இந்த இருத்தல் உணர்வு உன் மனதின் எப்போதும் உள்ள பின்புலமாக இருக்கும். கேட்பவர், நீங்கள் அதை முக்தி என்கிறீர்களா? மகாராஜ், நான் அதை இயல்பு என்கிறேன். பிரியத்தனமில்லாமலும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதிலும் அறிந்து கொள்வதிலும் நடந்து கொள்வதிலும் என்ன தவறு? உடனடியாக இந்த உடல் அழிந்து போவதை ஏன் அசாதாரணமானது என்று நினைக்கிறாய்? இந்த உடல் இறக்கும் என்பதில் என்ன தவறு? உன் உடல் மீது நீ கொண்டுள்ள அபிப்பிராயத்தை சரி செய்து அதை தனியாக விட்டுவிடு. அதற்கு செல்லவும் கொடுக்காதே, துன்புறுத்தவும் செய்யாதே. அதை சாதாரணமாக இயங்குவிடு. பெரும்பாலான சமயங்களில் விழிப்புணர்வுடன் கூடிய கவனத்திற்கு கொண்டு வராமலே. கேட்பவர், எனக்கு ஏற்பட்ட அற்புதமான அனுபவங்களின் ஞாபகங்கள் என்னை துரத்துகின்றன. அவற்றை திரும்பவும் பெற வேண்டுகிறேன். மகாராஜ், நீ அவற்றை திரும்பவும் வேண்டுவதால் அவை உனக்கு கிடைக்காது. எந்த ஒன்றுக்கும் அவளுடன் ஆசைப்படுவது எல்லா ஆழ்ந்த அனுபவங்களையும் தடுத்துவிடும். சரியாக என்ன வேண்டும் என்று தெரிந்த மனதிற்கு மதிப்புடைய எந்த ஒன்றும் நிகழாது. ஏனெனில் மனம் உருவகப்படுத்தும் எதுவும் வேண்டும், எதுவும் மிகுந்த மதிப்பு உடையதாக இருக்காது. கேட்பவர், வேறு எதை வேண்டுவது மதிப்பானது? மகாராஜ், சிறந்ததை வேண்டு. மிக உயர்ந்த மகிழ்ச்சியை, மிக பெரிய சுதந்திரத்தை. ஆசையற்று இருப்பதே மிக உயர்ந்த பேரின்பம். கேட்பவர், ஆசையிலிருந்து விடுபடும் சுதந்திரம் அல்ல நான் வேண்டுவது என் விருப்பங்களை அடையும் சுதந்திரத்தை. மகாராஜ், உன் விருப்பங்களை நீ நிறைவேற்றிக் கொள்ள தடை எதுவும் இல்லை. உள்ளபடிக்கே நீ வேறு எதுவும் செய்வதில்லை. கேட்பவர், நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் என்னை வெறுப்படைய செய்யும் தடைகள் உள்ளன. மகாராஜ், அவற்றை தாண்டிவிடு. கேட்பவர், என்னால் முடியாது. நான் மிகவும் வலிமையற்றவன். மகாராஜ், எது உன்னை வலிமையற்றவனாக்குகிறது? எது வலிமையற்ற தன்மை? மற்றவர்கள் அவர்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் போது உன்னால் ஏன் முடியாது? கேட்பவர், எனக்கு சக்தி இல்லை. மகாராஜ், உன் சக்திக்கு என்ன ஆயிற்று? அது எங்கு சென்று விட்டது? பல்வேறு முரண்பாடான ஆசைகளிலும் தேடல்களிலும் நீ அதை சிதறி விடவில்லையா? உனக்கு சக்தி அளவற்று வழங்கப்படாது. கேட்பவர், ஏன்? மகாராஜ், உன் குறிக்கோள்கள் சிறியவையும் கீழானவையும் ஆகும். அவை அதிகமானவற்றை வேண்டுவதில்லை. கடவுளின் சக்திதான் அளவற்றது. ஏனெனில் அவர் தனக்காக எதுவும் வேண்டுவதில்லை. அவரை போல் இரு. உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உயர்வான எண்ணங்களும் அதிகமான ஆசைகளும் உனக்கு இருந்தால் அவற்றை நிறைவேற்ற
நிறைய சக்தியை நீ பெறுவாய். எல்லோரின் நன்மையை நீ ஆசைப்படு. அப்போது இந்த பிரபஞ்சம் உன்னுடன் வேலை செய்யும். ஆனால் உன் சொந்த சுகத்தை நீ வேண்டினால் நீ கஷ்டப்பட்டு அதை அடைய வேண்டும். ஆசைப்படுவதற்கு முன் அதற்கு தகுதியானவனாக ஆகு. கேட்பவர்: நான் தத்துவம், சமூகவியல், கல்வியியல் ஆகியவற்றை படித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆத்ம ஞானம் பெற மேலும் அதிகமான மன வளர்ச்சி தேவை என்று நினைக்கிறேன். நான் சரியான பாதையில்தான் செல்கிறேனா? மகாராஜ்: பிழைப்புக்கு சில சிறப்பான அறிவு தேவை. பொது அறிவு மனதை விரிவாக்குகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நீ வாழ்நாள் முழுவதையும் அம்மாதிரியான அறிவை பெருக்குவதில் செலவழித்தாயானால் உன்னை சுற்றி ஒரு சுவரை எழுப்பிக் கொள்வாய். மனதை தாண்டி செல்ல நன்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட மனம் தேவையில்லை. கேட்பவர்: அப்படியானால் வேறு என்ன செய்ய வேண்டும்? மகாராஜ்: உன் மனதை நம்பாதே, அதை தாண்டி செல். கேட்பவர்: மனதிற்கு அப்பால் நான் எதை காண்பேன்? மகாராஜ்: இருத்தல், தெரிந்து கொள்தல், அன்பு செலுத்துதல் ஆகியவற்றின் நேரடி அனுபவத்தை பெறுவாய். கேட்பவர்: மனதிற்கு அப்பால் எப்படி செல்வது? மகாராஜ்: ஆரம்பிக்கும் புள்ளிகள் நிறைய உள்ளன. அவை எல்லாமே ஒரே இலக்கைத்தான் அடைகின்றன. நீ தன்னலமில்லாத வேலையை தொடங்கலாம், பலனை எதிர்பார்க்காமல். பிறகு எண்ணங்களை விட்டுவிட்டு முடிவில் எல்லா ஆசைகளையும் விட்டு விடுவாய். இங்கு விடுதல், தியாகம் என்பது இயங்கும் காரணி. அல்லது நீ வேண்டுவது, எண்ணுவது, செய்வது என்பனவற்றை பொருட்படுத்த வேண்டாம். நான் என்னும் உணர்வில் ஸ்திரமாக இரு. நான் என்பதை மட்டுமே மனதில் ஒரே நிலையாக திடமாக நிறுத்து. எல்லா அனுபவங்களும் உனக்கு கிடைக்கும். எல்லா உணர்ந்தறிபவையும் நிலையற்றவை. நான் என்பது மட்டுமே நிலையானது என்னும் விழிப்புணர்வில் அசையாமல் இரு. கேட்பவர்: என்னால் என் வாழ்க்கையை இம்மாதிரியான பயிற்சிகளுக்கு செலவழிக்க முடியாது. எனக்கு என் கடமைகள் உள்ளன. மகாராஜ்: எல்லா விதத்திலும் உன் கடமைகளை செய். நீ உணர்ச்சி வயப்பட்டு ஈடுபடாத செயல்களும், நன்மை பயக்கக்கூடிய செயல்களும், துன்பம் தராத செயல்களும் உன்னை கட்டுப்படுத்த மாட்டா. நீ பல்வேறு வேலைகளில் மிகுந்த பிரயாசையுடன் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள் சுதந்திரமாகவும் அமைதியாகவும் எல்லாவற்றையும் பிரதிபலிக்கும் கண்ணாடி போன்ற மனதுடன் அவற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பாய். கேட்பவர்: அப்படிப்பட்ட நிலை அடையக்கூடியதா? மகாராஜ்: அப்படியில்லை என்றால் அதை பற்றி பேச மாட்டேன். எதற்காக நான் கற்பனையான புனைவுகளில் ஈடுபட வேண்டும்? கேட்பவர்: எல்லோரும் சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். மகாராஜ்: சாஸ்திரங்களை மட்டுமே அறிந்தவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள். அறிவது என்பது இருத்தல். நான் என்ன பேசுகிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் பேசுவது படித்ததாலோ செவி வழி செய்தியாலோ அல்ல. கேட்பவர்: நான் ஒரு பேராசிரியரின் கீழ் சமஸ்கிருதம் கற்றுக்கொள்கிறேன். ஆனால் உண்மையில் சாஸ்திரங்களைத்தான் படிக்கிறேன். நான் ஆத்ம ஞானத்தை தேடுகிறேன். அதற்கு தேவையான வழிகாட்டுதலை தேடி இங்கு வந்துள்ளேன். தயவு செய்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். மகாராஜ்: நீ சாஸ்திரங்களை படித்திருந்தும் என்னை ஏன் கேட்கிறாய்? கேட்பவர்: சாஸ்திரங்கள் பொதுவான வழிமுறைகளைத்தான் காண்பிக்கின்றன. ஆனால் தனிநபருக்கு பிரத்யேகமான வழிகாட்டுதல்கள் தேவை. மகாராஜ்: உன் சொந்த சுயம் உன்னுடைய சத்குரு. வெளியில் உள்ள குரு வெறும் மைல்கல். உன் குறிக்கோளை அடைய உன் உள் குரு உன்னோடு வருவார். ஏனெனில் அவர்தான் குறிக்கோளே. கேட்பவர்: உள் குருவை எளிதில் அடைய முடியாது. மகாராஜ்: அவர் உனக்குள்ளும் உன்னோடும் இருப்பதால் சிரமம் அதிகமாக இருக்காது. உனக்குள் பார், அவரை காண்பாய். கேட்பவர்: நான் எனக்குள் பார்க்கும்போது உணர்ச்சிகளையும், உணர்ந்தறிதலையும், எண்ணங்களையும், ஆசைகளையும், அச்சங்களையும், ஞாபகங்களையும், எதிர்பார்ப்புகளையும் பார்க்கிறேன். நான் இந்த மேக கூட்டத்தில் மூழ்கி கிடக்கிறேன். வேறொன்றையும் பார்ப்பதில்லை. மகாராஜ்: எது இவற்றையெல்லாம் பார்க்கிறதோ, இல்லாததையும் பார்க்கிறதோ, அதுதான் உள் குரு. அவர் ஒருவர்தான் இருப்பவர். மற்றவை அனைத்தும் இருப்பதாக தோன்றுகின்றன. அவர் உன் சொந்த ஸ்வரூபம், உன் நம்பிக்கை, விடுதலையின் உத்தரவாதம். அவரை கண்டுபிடித்து அவரை கெட்டியாக பிடித்துக்கொள். அப்போது நீ காப்பாற்றப்படுவாய், பத்திரமாக இருப்பாய்.
கேட்பவர், நான் உங்களை நம்புகிறேன். ஆனால் உள்ளே உள்ள சுயத்தை கண்டுபிடிப்பது என்று வரும்போது அது என்னிடமிருந்து தப்பித்து விடுகிறது. மகாராஜ், அது தப்பித்து விடுகிறது என்னும் கருத்து எங்கிருந்து வருகிறது? கேட்பவர், மனதில். மகாராஜ், மனதை அறிபவர் யார்? கேட்பவர், மனதின் சாட்சி மனதை அறிகிறது. மகாராஜ், யாராவது உன்னிடம் வந்து நான் தான் உன் மனதின் சாட்சி என்று சொல்கிறார்களா? கேட்பவர், இல்லை, அது மனதின் மற்றும் ஒரு கற்பனையான கருத்தாக இருக்கலாம். மகாராஜ், அப்படியானால் சாட்சி என்பது யார்? கேட்பவர், நான் தான். மகாராஜ், ஆக உனக்கு சாட்சியை தெரியும், ஏனெனில் நீயே சாட்சி. சாட்சியை உனக்கு முன்னால் பார்க்க வேண்டியதில்லை. இங்கு மறுபடியும் இருத்தல் என்பது அறிதல். கேட்பவர், ஆமாம், நானே சாட்சி, விழிப்புணர்வு என்பதை காண்கிறேன். ஆனால் அது எனக்கு எந்த விதத்தில் பயன்படும்? மகாராஜ், என்ன கேள்வி கேட்கிறாய்? எந்த விதமான பலனை எதிர்பார்க்கிறாய்? நீ யார் என்று தெரிந்து கொள்வது போதாதா? கேட்பவர், ஆத்ம ஞானத்தால் என்ன பயன்? மகாராஜ், அது நீ என்னவாக இல்லை என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. மெய்யற்ற கருத்துக்களிலிருந்தும் ஆசைகளிலிருந்தும் செயல்களிலிருந்தும் உன்னை விடுவிக்கிறது. கேட்பவர், நான் சாட்சி மட்டுமே என்றால் சரி தவறு என்பவை எந்த விதத்தில் முக்கியம்? மகாராஜ், உன்னை அறிய எது உதவுகிறதோ அது சரியானது, எது தடுக்கிறதோ அது தவறானது. ஒருவருடைய மெய்யான சுயத்தை, சத்திய ஸ்வரூபத்தை உணர்வதே பரமானந்தம், மறப்பது துன்பம். கேட்பவர், சாட்சி விழிப்புணர்வு என்பது ஒருவருடைய மெய்யான சுயமா? மகாராஜ், அது புத்தியில் சத்திய சொரூபத்தின் பிரதிபலிப்பு. சத்திய சொரூபம் அதையும் கடந்தது. சாட்சி என்னும் கதவின் வழியாக கடந்து அதை அடைகிறாய். கேட்பவர், தியானத்தால் என்ன பயன்? மகாராஜ், பொய்யை பொய் என்று காண்பது தியானம். இது எல்லா நேரமும் நடைபெற வேண்டும். கேட்பவர், தியானத்தை தவறாமல் செய்ய சொல்கிறார்கள். மகாராஜ், மெய்யையும் பொய்யையும் வெளிப்படையாக பிரித்தறியும் தினசரி முயற்சியே தியானம். பொய்யை துறந்து விடுவதே தியானம். ஆரம்பிப்பதற்கு பல தியான முறைகள் உள்ளன, ஆனால் அவை அனைத்தும் இறுதியில் ஒன்றில்தான் கலக்கின்றன. கேட்பவர், ஆத்ம ஞானம் அடைய சுருக்கமான வழி எது? மகாராஜ், எந்த வழியும் குறுகியதோ நீளமானதோ கிடையாது. ஆனால் சிலர் மிகவும் ஈடுபாட்டுடனும் சிலர் குறைவாகவும் இருப்பர். நான் என்னை பற்றி வேண்டுமானால் சொல்கிறேன். நான் எளிமையான சாதாரணமானவன். ஆனால் என் குருவை திடமாக நம்பினேன். அவர் செய்ய சொன்னதை நான் செய்தேன். அவர் நான் என்பதன் மீது எண்ணங்களை ஒருமுகப்படுத்த சொன்னார். நான் அவ்வாறே செய்தேன். நான் எல்லா உணரக்கூடியவைகளுக்கும் புரிந்து கொள்ளக்கூடியவைகளுக்கும் அப்பாற்பட்டவன் என்று அவர் சொன்னார். அதை நான் முழுவதும் நம்பினேன். அவருடைய பாதத்தில் என் இதயத்தையும் ஆன்மாவையும் சமர்ப்பித்தேன். என் முழு கவனத்தையும் என் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளும் வேலை நேரம் போக மீதி இருந்த எல்லா நேரத்தையும் அதன் மேல் செலுத்தினேன். நம்பிக்கை மற்றும் மனமார்ந்த ஈடுபாட்டினால் 3 வருடங்களுக்குள் என் ஸ்வரூப ஞானத்தை அறிந்தேன். நீ உனக்கு ஒத்துவரும் வழியை தேர்ந்தெடுக்கலாம். உன் ஈடுபாடு முன்னேற்றத்தின் அளவை முடிவு செய்யும். கேட்பவர், எனக்கு ஏதேனும் குறிப்பு உள்ளதா? மகாராஜ், நான் என்னும் சுய பிரக்னையில் உறுதியாக உன்னை வைத்திரு. இதுவே எல்லா முயற்சிகளுக்கும் ஆரம்பமும் முடிவும் ஆகும். ஓம் தொடரும்.